மொத்தத்துக்கும் காரணம் முத்து தான் அப்படின்னு முத்து மேல பழி போட்டுடுறாங்க ரோகிணி. ரோகிணி சொல்றத அப்படியே நம்பிடுறாங்க விஜயா. இதுக்கு மத்தியில மனோஜோட மொத்த ஆட்டத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு முத்து. விஜயாவும் அண்ணாமலையும் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது கிறிஷோட பாட்டியும் வீட்லயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க ரோகிணி. ரோகிணிய கூப்பிட்டு விஜயா, என்ன ரோகிணி இதெல்லாம்? நாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடு அப்படின்னு தானே சொல்லிட்டு போனேன். இப்ப பார்த்தா அவங்களுக்கு நீயே சாப்பாடு பரிமாறி விட்டுட்டு இருக்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு ரோகிணி, ஆன்ட்டி நான் எவ்வளவோ வெளியே அனுப்புறதுக்காக போராடிட்டு இருந்தேன். ஆனா உங்க பையன் முத்து தான் அவங்கள வீட்லயே இருக்க சொல்லிட்டாரு. முத்துவை தாண்டி நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பழி போட்டுடுறாங்க. விடுங்க ஆன்ட்டி, தையல் பிரிக்கிற வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் இவங்க இங்க வரவா போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா, வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சோறு போடுறதுக்கு இது என்ன சத்திரமா? ஏன் முத்துவும் மீனாவும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியவே இல்ல. ரோகிணி, இவங்க தையல் பிரிச்சுட்டு இங்க வந்தாங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அது வரைக்கும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன் அப்படின்னா அவரோட பிசினஸ் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. அவரு வீட்ல எல்லார்கிட்டயுமே நான் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல என் பிசினஸ நல்லா வளர்த்துட்டேன். என் கடையில நல்லாவே சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்ட முத்து, டேய் மனோஜ், ஃபர்ஸ்ட் நீ அப்பாவுக்கு குடுக்க வேண்டிய 25 லட்சத்த சம்பாதிச்சு குடுத்துடுறா. அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பேசு அப்படின்றாரு. மனோஜ் அத கேட்டு மொத்தமா ஆஃப் ஆகிடுறாரு.